உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் டெக் பேச்சு. நான் உங்கள் வாசன். இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து 3 வாரம் நம்ம கிட் ரெபாசிட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதன் முதல் பகுதியாக இந்த வாரத்தில் நம்ம கிட் ரெபாசிட்டரினா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அதோட பேசிக் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் டைம் ஸ்டாம்ப் நான் இங்கே போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற கூட இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ள போகலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிட்னா என்ன. ஸோ கிட் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஆமாம், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, நம்மளோட ஃபைலில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸையும், ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒன்று ஆட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், அண்ட் தென் அகெயின் வேற ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி பண்ணுற சேஞ்சஸையும் ஒவ்வொரு தனி வெர்ஷனாக ட்ராக் பண்ணுறது தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட வேலை. இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஹை பர்ஃபார்மன்ஸ்க்காகவும், அதாவது உடனுக்குடன் நம்மளோட இதை சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஹை எஃபிஷியண்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ரொம்ப செக்யூர்டாக இருக்கிறதுக்கு, அண்ட் தென் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், அதாவது நம்ம நிறைய பேரோட சேர்ந்து ஒரு டீமாக கொலாபரேட்டாக யூஸ் பண்ணும்போது ஸோ எல்லா சேஞ்சஸையும் ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் எப்படி ஒன்றா சிங்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சூப்பராகவே இது டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நம்மளோட கரண்ட் ஃபைல் சிஸ்டமை அது ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு, அண்ட் தென் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன சேஞ்ச் பண்ணோமோ அதை மட்டும் ஒரு தனி ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கும். ஸோ தட் இது நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதோட ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா இது முக்கால்வாசி லைக் 90% எல்லாமே நம்மளோட லோக்கல் மிஷினில் தான் ஒர்க் ஆகுது. ஃபைல்ஸை புல் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் நம்ம பண்ண சேஞ்சஸை புஷ் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் நம்ம திருப்பி ரெப்போ யூஸ் பண்ணுவோம். புல்னா என்ன, புஷ்னா என்ன, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிட் செட்டப் பண்ணலாம். அண்ட் தென் செட்டப் பண்ணிவிட்டு பேசிக் கமெண்ட்ஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கிட்ஹப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம github.com போயிட்டு சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் கேட்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதை வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் கிட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட எஸ்எஸ் கீயை நம்மளோட ப்ரொஃபைலில் லிங்க் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நான் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் இதுதான். இல்லை நேமுக்கு பதிலாக உங்களோட நேம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை நான் சூடோவில் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இது இங்கே தான் இருக்கணுமான்னு கேட்குது. ஆமாம் தானே. அண்ட் தென் பாஸ்வேர்ட்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு எஸ்எஸ் கீ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஜென்ரேட் பண்ண கீயை நம்ம இந்த ஃபோல்டரில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ண எஸ்ஹெச் கீ. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எஸ்ஹெச் கீ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு செட்டிங்ஸ், எஸ்ஹெச் அண்ட் ஜிபிஜி கீஸ், நியூ எஸ்ஹெச் கீ, அண்ட் தென் நம்ம காப்பி பண்ண எஸ்ஹெச் கீ. இதை நான் டெக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் தென் ஆட் எஸ்ஹெச் கீ. ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைலையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு யுவர் ரெபாசிட்டரிஸ், இங்கே போய் நியூ, அண்ட் தென் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால இது நான் சும்மா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இது பப்ளிக்காக ப்ரைவேட்டான்னு இருக்குது. ஸோ நான் இது இப்போதைக்கு ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். ஸோ பப்ளிக்னா யார் வேணால் பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட்னா இது உங்களோட பர்சனல் இது மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யூடியூப் அப்படி சொல்லி டிஸ்கிரிப்ஷன் தரேன். அண்ட் தென் கிரியேட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ நமக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்மளோட இதுக்கு க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ க்ளோன் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம லோக்கல் மிஷினில் கொண்டு வந்துட்டு லோக்கல் மிஷினில் இருந்து நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இதுக்கு புஷ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை நான் எஸ்ஹெச் யூஆர்எல் எடுத்துக்கிறேன். எஸ்ஹெச் யூஆர்எல் எடுத்துகிட்டு நம்மளோட டெர்மினல் போய்க்கலாம். நம்ம டெர்மினல் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ நம்ம டைரக்டரிக்குள்ளே போகலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் வந்து git init. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ரெபாசிட்ரியை வந்து இந்த ஃபோல்டரை வந்துட்டு ஒரு ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம்க்கு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த git init. அண்ட் தென் ஒன்ஸ் இந்த git init பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் க்ளோன் பண்ண போகிறோம் நம்ம SSURL கொடுத்து. ஸோ கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்குது, எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், நமக்கு வந்துட்டு நம்மளோட ரெபாசிட்ரி வந்துட்டு நம்மளோட லோக்கல் மிஷினில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட ரெபாசிட்ரியை லோக்கலாக நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிட் கமாண்ட்ஸ். ஸோ கிட் ரெபாசிட்ரியில் ஃபைல்ஸ் எப்போதுமே வந்துட்டு 3 ஸ்டேஜில் இருக்கும். ஒன்று வந்து மாடிஃபைடு ஸ்டேட், அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை நம்ம எடிட் பண்ணுறது, ஆர் நம்ம வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறது, இல்லைன்னா இருக்கிற ஃபைல் டெலீட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாடிஃபைடு ஸ்டேட்டில் வரும். ஒன்ஸ் மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டேஜ் ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேஜ் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல்ஸை கிட் ரெபாசிட்ரியில் இண்டெக்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெப் தான் வந்துட்டு ஸ்டேஜ் ஸ்டேட். ஒன்ஸ் ஸ்டேஜ் ஸ்டேட் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கமிட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃபைல் கமிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து VIM. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில் கார்ட்லேயும் போடுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு VIM எடிட்டரில் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த நான் சும்மா ஒரு டம்மி என்ட்ரி தரேன். ஸோ சேவ் பண்ணி குவிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து கிட் ஸ்டேட்டஸ். ஸோ கிட் ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ரெபாசிட்ரியில் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் நம்மளோட லோக்கலில் இருக்கிற ஃபைலுக்கும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா abc.txt அப்படிங்கிறது அன்ட்ராக்டு ஃபைல்ஸாக இருக்குது. அதாவது இப்போ கிட்டுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து git add டாட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஆட் ஆயிரும். இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைல் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைரெக்டாகவே வந்து அந்த ஃபைல் நேம் மட்டுமே தரலாம். ஸோ இதில் நம்மளோட ஃபைல் நேம் வந்து abc.txt. ஸோ நான் இதை abc.txt கொடுத்தேன்னா நம்மளோட இதில் வந்துட்டு வெறும் அந்த குறிப்பிட்ட ஃபைல் மட்டும்தான் ஆட் ஆகும். வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நம்மளோட இண்டெக்ஸ்க்கு ஆட் ஆகாது. ஸோ இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படின்னா கிட்டோட இண்டெக்ஸில் ஒரு புது ஃபைல் இருக்குது, ஆனால் இது வந்துட்டு இன்னும் எந்த கமிட்டும் ஆகலை. இதை ஸ்டேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். கமிட் பண்ணுறதுக்கான கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா git commit -a. ஸோ -a கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து கமிட் ஆயிரும். அண்ட் தென் ஃபாலோட் பை m யூஸ் பண்ணுவோம். ஸோ m அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எதுக்காக இந்த கமிட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி லாக் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த m அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை வந்து ஒரு இனிஷியல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட சேஞ்சஸ் வந்து கமிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் கமிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா இது வந்து நத்திங் டு கமிட், ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே கமிட் பண்ணியாச்சா, நம்மளோட ரெபாசிட்ரிக்கு நம்மளோட ஃபைல் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெபாசிட்ரியில் நம்ம ஆட் பண்ண ஃபைல் இன்னும் வரல. ஏன் வரல அப்படின்னா நம்ம கமிட் மட்டும் பண்ணால் போதாது, அதை வந்து புஷ்ஷும் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு git push அப்படின்னு தரேன். ஸோ git push கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு புஷ் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து நம்மளோட ரெபாசிட்ரிக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஃபைல் abc.txt அப்படிங்கிறது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபைலை நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து ஆட் பண்ணி நம்ம புஷ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டெக் பேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற அந்த கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.